தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா பேக்கை காணும் கேட்டு பார்ப்போம். தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடல தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா எங்க காணவனுங்கள இங்கதானே வரேன்னு சொன்னானுங்க. பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே பணம். சரி கால் பண்ணி தான் பார்ப்போம். காலை எடுக்கவும் மாட்றானுங்க. நண்பன் எப்படி சந்தேகப்பட முடியும்? நட்புல சந்தேகம் வரக்கூடாது. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏய் ஏன்டா என்ன எத்தனை? இது என்னடா கையில கத்தி? எங்கடா என் பணம்? என்ன பணம்? என் பணம் எங்கடா? டேய் எந்த பணம்டா? ஒழுங்கா சொல்லு. டேய் 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 நீ 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 என்கிட்ட பொறுமையா கேளு, நான் பொறுமையா சொல்றேன். நேற்று ஆண்டனி வீட்டுல இருந்து பணத்துல கொள்ள அடிச்சுமே, அந்த பணம் தான் இங்க. அந்த ஷேர் தான் நான் கேட்கிறேன். என்கிட்ட நல்லாவே கேட்டிருக்கலாமாடா? கேட்ட கேள்விக்கு பதில் கண்டிப்பா கிடைக்காதா? டேய் எனக்கே தெரிலடா, நிஜமா எனக்கு தெரியாதுடா. நானும் உன்ன மாதிரி தான் ஷேர் கேட்க வந்தேன். வந்து பார்த்தா யாரும் இல்லை, கால் பண்ணி பார்த்தா யாரும் எடுக்கல. சா கவலைப்படாத, ராம் தான் நேற்று கடைசியாக பணத்தை வச்சுருந்தான். அவனுக்கு தெரியும் பணம் எங்கே இருக்குன்னு. நம்ம இந்த டைமிங் தானே நீ ஃபிக்ஸ் பண்ணோம், அப்போ வருவான். அவன் வந்தோடனே பணம் நம்ம கையில் தான். சரியான வெயில்டா, மண்டே பிறக்குது. இவன் வந்துருவானா?
இவன் வரலன்னா நம்மளை கொண்டுருவான் போலயே இவன். கத்தி வேற வெளுத்து உள்ள சொருகிறான். நம்மளை சொருவாம இருந்தாலும் சரி. என்னமோ யோசி. டேய், என்னதான்டா பிரச்சனை? என்னன்னா மேலே கத்தி வச்சு பணம் எங்கிட்டான்னு கேட்டு பயன்படுத்தினேன். இப்போது பணம் சேஃபாக இருக்குன்னு சொல்லியும் என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னதான் கதை? சத்யா, நான் சொன்னது தான். நாளைக்கு கொல்ல பணம் வரல, இந்த சேகர் யாரு நீ பார்ப்ப. உனக்குன்னு சொல்லிக்க 2 பேர் இருக்காருங்க, அதை மறந்துடாத. தயவு செய்து ரெண்டு போய் ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே. நான் இன்னைக்கு வந்த பணத்தை வந்து கொடுத்துட்றேண்ணே. அது நீ நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்கு சத்யா. வேணா நான் உனக்கு ஒரு ஆஃபர் சொல்கிறேன், கேட்குறியா? கேட்குறேண்ணே, சொல்லுங்க என்ன ஆஃபர்? நீ வாங்கின பணத்துக்கு பதிலாக தங்கச்சி எனக்கு அனுப்பிவிடு, எப்படி? பெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். ஓ, அப்போ அவன் மேலே ஒரு கடுப்பில் தான் என்னட்டு மீச்சியாடா? ஹலோ ஹலோ, எங்கே இருக்க? இவங்க தான் பணத்தவங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இதோ ராமுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பணத்தை கிடச்சோன்னே முதல்ல சேகர் செட்டில் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு இருக்கு. சரி சரி, நீ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணு. சேஃபாக அங்கேருந்து வெளியே வா. ம், சரி. அப்புறம் என் அச்சா சொன்னார் ஊரில் ஒரே கலவரமாக இருக்குன்னு. கலவரமா? என்ன கலவரம்? அதான் ஜிகே இருக்கார்ல, அவரோட கழுகு காண போச்சான். ஜிக்கோட கழுகு காணுமா? எப்போ? நேற்று நைட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதை தேடி அவரோட ஆளுங்க ஊர் முழுக்க கலவரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, சரியா? ம், சரி. சரி, பாய். சேஃபாக இரு. ஐ லவ் யூ. ம், லவ் யூ டூ. என்னடா ஒரே லவ்ஸா? அப்பெல்லாம் இல்லை. சரி, என்னமோ கழுகு காணோம் சொன்னியே, என்ன கதை? அதான்டா நம்ம ஊர் பெரிய கை ஜிக்கு தெரிந்தானே. ஆ, அவன் ஒரு கழுகு ஒன்று வச்சிருக்கான். நேற்று நைட்டை ஒன்று திருடிட்டான். ஓ, சே, ரொம்ப ஆசையே வச்சிருந்துருப்பாருடா. பின்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கழுகு அவன்கிட்ட ஒண்டி தான் இருக்கும். அப்படி இருந்தும் இப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 உயிராவது காவாங்க போகுது. அவ்வளோ ஆசையா அந்த கழுகு மேலே? ஆமா, சின்ன வயசுல இருந்து கூட இருந்த நன்மை கழுகு தொட்டுறதுக்கே கையை வெட்டிட்டான். இப்ப அந்த கழுகு திருநவன என்ன பண்ண போறான்னு தெரியல. தோ வரான் பாரு, லேட்டா வர டைம் ஆடா இது. சாருக்கு வேண்டாம், லேட் ஆச்சுடா. இப்போ ரொம்ப முக்கியம்டாப்ப. இவன் ஏன்டா இவ்வளோகாண்டா பேசுகிறான்? நீ இப்போ பணம் எங்கே இருக்குன்னு சொல்ல, அவனை கொலையே பண்ணிடுவான். பவுண்டரியில் தான்டா இருக்கு. போனட்டில் இருக்கா? இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. இவன் முறைக்கிறானே. தோறடா. நம்ம போகிறோம். எங்கே போகிறோம்? பறக்கிறோம் நம்ம. ஓகே.
என்னடா டயர்ட் ஆயிட்டியா? வாழ்க்கை பார்த்து யோசி கைடே. சரி சரி விடு. அதான் செல்வம் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் வாழ்க்கை செழிப்பு தான். அப்புறம் நீ என்ன பண்ண போகிற லைஃப்பில்? தெரில, பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆகணும். இப்போலாம் செட்டில் ஆனதான் பொண்ணுங்க பார்க்குதுங்க. நீ யாரோ லவ் பண்ணல? லவ்வா? இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் வெளிப்படையாக லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக்கப்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இன்னொருத்த கூட கப்பல் ஆகிற இந்த ஜெனரேஷனில் நம்மலாம் எங்கடா லவ் பண்ணுறது? ஆமாம். சரிடா, நான் கிளம்புறேன். சீக்கிரத்துக்கு செட்டில் பண்ண நிறைய இருக்கு. பார்த்து ஓவர் செட்டில் பண்ணிடாத. ஏய் என்னடாச்சு? ஏன் கத்துன? டேய் என்ன தாண்டாச்சு சொல்றா. டேய் என்னதான் ஆச்சுன்னு வாய்து சொல்றா. டேய் நீ யாரோட துப்பாக்கிடா? டேய் சத்யா, எங்களை சுட போறியா? டேய் அவன் சொல்ற பேர் எங்களுக்கு சுடதான் போறியா? டேய் என்னடா சொல்ற? டேய் மச்சான் நம்மள போட போறான்டா. டேய் நீ வேற சும்மா இருடா. கழுகு இந்த ஃபோட்டோ தான் அவன் ஃபோனில் ரீசெண்டாக இருக்குது. இன்றைக்கி தான் எடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே இவனுங்களை எனக்கு தெரியும்ண்ணே. ஒருத்தன் பேர் சத்யா, இன்னொருத்தன் பேர் தர்மா. சத்யா, தர்மா, தர்மா, சத்யா. நான் வரேன்டா உங்களுக்கு.